ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமோ கிச்சன். இன்னைக்கு நம்ம பச்சை பயிறு வச்சு சூப்பரான ஒரு பொங்கல் செஞ்சிருக்கோம். செம்ம ஹெல்த்தியா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் சொல்ற நிறைய டிப்ஸும் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷா வந்து நம்ம தேங்காய் சட்னி வச்சு தான் சாப்பிட்றோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த பச்சை பயிறு வந்து நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு கப் அளவு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஒரு கப்னா ஒரு ஆளாக்கு அளவு எடுத்திருக்கோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். நல்லா எதுவுமே போடாமல் வெறுமா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா நம்ம கை சூடாகிற அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். இப்போ வந்து பச்சை அரிசியும் வந்து எடுத்திருக்கோம். இதையும் வந்து நம்ம வெறுமா ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதையும் ஒரு தனி தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம அரிசியும் பச்சை பயிரும் வந்து நல்லா 3 தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். அப்புறம் ஒரு 1 hour to ½ hour ஆச்சு இந்த தண்ணியில் வந்து இது ஊறணும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு குக்கரில் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த பச்சை பயிரையும் இந்த பச்சை அரிசியும் இதில் சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு பொங்கலுங்க இது. நீங்கள் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த 2 இன்க்ரீடியண்ட் வச்சு. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். இந்த தண்ணி மேலே வந்து இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா? அந்த டைமில் வந்து நம்ம விளக்கெண்ணெய் வந்து இதில் சேர்த்துக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து குக்கர் வந்து மூடி விசில் விட போகிறோம் இல்லையா? அதனால மேலே வரக்கூடாதுன்றதுனால விளக்கெண்ணெய் நம்ம சேர்த்துக்கிறோம். ப்ளஸ் உடம்புக்கும் அது ரொம்ப நல்லது. இப்போ தேவையான அளவுக்கு இது மஞ்சளும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து குக்கர்லாம் மூடணும். இப்போ வந்து இந்த மாதிரி தண்ணி வற்றி இந்த ரைஸும் நல்லா வெந்து வர ஸ்டேஜில் இப்போ நம்ம இதில் வந்து உடச்சி வச்சுருக்க கேஷ்யூ நட்ஸு, அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் வந்து நம்ம அப்படியே முழுசாக போட்டிருக்கோம், சீரகம், அப்புறம் கேஷ்யூ நட்ஸ் நம்ம நிறைய சேர்த்துக்கிட்டா இன்னும் நல்லது. அதனால் நான் அகைன் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வந்து விட்டுற போகிறோம். 3 விசில் வரட்டும். இப்போ அதுக்கு முன்னாடி இங்கே ப்ரெஷர் வந்துருச்சா, ஸ்டீம் வந்துருச்சான்னு பார்த்துட்டு தான் விசில் போடணும் நம்ம எப்போவுமே. இல்லைன்னா ஏதாவது அடைப்பு இருக்கும், அது செக் பண்ணிக்கோங்க. இப்போ 3 விசில் முடிஞ்சிடுச்சு, ப்ரெஷர் போயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த பொங்கல். இப்போ நம்ம இது என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மசிச்சு விட்டுறணும். நான் வந்து கருவேப்பிலை, பிளாக் பெப்பர், அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்ஸ்லாம் வந்து உடச்சி தாளித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அதையும் வந்து இது மேலே நம்ம சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கிளறிடணும். நான் வந்து நெய் போட்டு தான் தாளிச்சிருக்கேன். அப்போ தான் வந்து கம கமன்னு உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும், பொங்கல் ஸ்மெல்லு. பார்த்திங்களா, ஆவி பறக்க சூடான அந்த பச்சை பயிறு பொங்கல் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட வந்து நம்ம தேங்காய் சட்னி வச்சு தான் வந்து சாப்பிட போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். வேறு ஏதாச்சும் ரெசிபீஸ் வேணும்னாலும் நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.